வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 108 கலோரி சத்தையும் நமக்கு தரக்கூடிய ஒரே கீரை இந்த கருவேப்பிலை தான். இந்த கருவேப்பிலையை நம்ம சாப்பாட்டில் தாளிக்கிறதுக்கு டெய்லி பயன்படுத்தும். ஆனால் மணத்துக்காக மட்டும் பயன்படுத்திட்டு சாப்பிடும் போது அந்த கீரையை ஒதுக்கி வச்சுருவோம். எத்தனை பேர் கருவேப்பிலையை எடுத்து ஒதுக்கி வச்சு சாப்பிட்ற பழக்கம் இருக்குது? அந்த கருவேப்பிலை ஒரு கீரை வகை தான். இதுலேயும் நிறைய சத்து இருக்குது. நம்ம தலையிலேருந்து ஆரம்பித்து உச்சங்கால் வரைக்கும் நிறைய சத்தை கொடுக்குது. அந்த கீரையை நம்ம டெய்லி இந்த மாதிரி உணவில் எடுத்துக்கிறதுக்காண்டி பொடி செஞ்சு வைக்கிறதுக்கு தான் இன்றைக்கி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கருவேப்பிலை நல்லா தோட்டத்திலே பறிச்சிட்டு வந்தது. அதை நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் விரித்து வச்சிட்டோன்னா அந்த நீர் எல்லாம் வடிஞ்சிடும். அதுக்கு பிறகு நம்ம அதை கடாயில் போட்டு இந்த அளவுக்கு ஒரு தண்ணி கூட இல்லாமல் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம். அதே கடாயிலேயே ஒரு கப்பளவுக்கு உளுந்து எடுத்துருக்கிறேன், அரை கப்பளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். நம்ம தொளி உளுந்து கூட எடுத்துக்கலாம், என்கிட்ட இல்லை, அதனால் இந்த உளுந்தை எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை லைட்டாக சிம்லே வச்சு தான் நம்ம வறுத்து விடணும். அந்த உளுந்தோட ஸ்மெல் வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா உளுந்தும் கடலைப்பருப்பும் வறுத்து வந்த பிறகு நம்மளுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 20 வத்தல் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை 2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன் நல்லா உதிர்த்தி. இப்போ இதையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுட்டு வத்தல் வறுபட்ட பிறகு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதையை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மணமாக இருக்கும். இந்த கருவேப்பிலை பொடியை நம்ம இட்லி பொடியாகவும் சாப்பிட்லாம், இல்லை டெய்லி நம்ம ஏதாவது ஒரு பொரியல் செய்யும் போது மேலே தூவி விட்டுக்கலாம். இந்த சத்து அப்படியே நமக்கு கிடச்சிக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா வறுபட்டு வர்ற நேரத்தில் கொஞ்சமாக புளி ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். அதையும் சேர்த்தே நல்லா வறுத்து விட்டுக்கணும். கொஞ்சம் பருப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு வாயு தொல்லை இருக்கும். அதுக்காண்டி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கட்டி காயத்தை முணுக்கி போட்டிருக்கிறேன். ஒரு 5-6 பூண்டு பிள்ளையும் வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஆற விட்டுக்கலாம். இந்த பொடி நல்லா ஆறின பிறகு மிக்சி ஜாருக்கு மாற்றி நம்ம திரித்து விட்டுக்கிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு வத்தலெல்லாம் போட்டு கொஞ்சம் திரிச்சிக்கிட்டோன்னா அடுத்தது பருப்பெல்லாம் போடும்போது சீக்கிரத்திலே திரிப்பட்டுரும். நல்ல பொடியை கொஞ்சம் கொரன்னு திரித்து எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த பொடி நல்ல மணமாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. திரிச்ச பொடியை ஒரு பிளேட்டில் தட்டி நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கு பிறகு ஏர்டைட் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கருவேப்பிலை பொடி நமக்கு ரொம்ப சத்து. எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.